இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல எப்பவும் போல சண்டே ஸ்பெஷல் என்ன பார்ப்போம். எக்ஸாக்ட்லி. ஸோ கன்சிடர் ஃபைங்கிற இந்த கான்செப்ட் இல்லையா? நான் எப்பவுமே உங்களுக்கு வாரம் ஒரு 5 கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நாளைக்கே போய் நீங்கள் இதை வாங்கிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி இருக்கா, இதெல்லாம் நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணீங்க, அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறதும் நீங்கள் வச்சிருக்கிறதுக்கும் டேலி ஆகுதாங்கிறத ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு இதை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வித் ரைட் ப்ரைஸ் அண்ட் ரைட் ரீசன்ஸோட. ஓகேவா? ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா என்டிபிசியோட 3 வருஷ சார்ட் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து மோர் தென் 100% க்ரோத் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில். ஓகே, 5 இயர்ஸ் சார்ட்னு உங்களுக்கு வைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா மோர் தென் 200% வரைக்கும் உங்களுக்கு க்ரோத் இருக்குது. அப்போ இது ரெண்டும் நீங்கள் கவனிச்சிட்டீங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. இது ஒரு பிஇ இப்போ வந்து 14 இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா 12 தான். ஆனால் 14 இருக்கும்பொழுது கூட இப்போ மார்க்கெட் இவ்வளோ மோசமான நிலைமையிலையும் இவனுடைய பிஇ, அதாவது இந்த கம்பெனியோட பிஇ வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணம் எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வார் பேனிக் போயிட்டு இருக்கு. அப்போ கரண்ட் சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்குலாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்கும். இன்னைக்கு டேட்டா சென்டர் வைக்கிறாங்க, ஏஐ வருது, ஏஐ டேட்டா சென்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அது ஒரு முக்கியமான சில காரணங்கள். இந்த கம்பெனி 12லேருந்து 14 வரைக்குமே கூட இந்த மார்ச் ஏப்ரல் சீசன்லேயே உங்களுக்கு வந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு இந்த கம்பெனி உங்கள் கவனத்தில் இவ்வளோ நாள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேலையை நான் செஞ்சுட்டேன். இப்போ இந்த கம்பெனியுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கோலை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு கோல் பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட இன்னும் 100 வருஷத்துக்கே கோல் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு கிரீன் எனர்ஜி கான்செப்டுக்குள்ளே போகும்போது இது கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நெக்ஸ்ட் 5 இயருக்கு எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, இந்த க்ரோத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் அதிகமான கரண்ட் தேவை இருக்கிறதுனால இந்த கம்பெனியெல்லாம் அடுத்த 10லேருந்து 20 வருஷத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் நான் ஸ்டாப்பாக ஓடியே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது. இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேரி EID கம்பெனி. லாஸ்ட் 3 இயருக்கான சார்ட் வச்சிருக்கேன். அதில் பாருங்கள் 70% க்ரோத். 5 இயர் சார்ட் பாருங்கள், அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 150% க்ரோத் இல்லையா? ஸோ இது என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பேரிங்கிறது ஒரு சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பட் அதர் தன் தட் இவங்க சுகர் மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அப்படின்னா நோ. எத்தனால், கரும்புல இருந்து தான் எத்தனால் எடுப்பாங்க இல்லையா? அந்த எத்தனாலும் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் லிஸ்ட்டில் வருது. ஸோ அந்த வகையில் இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பெட்ரோலில் வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பெட்ரோல்களில் எத்தனாலுடைய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் காலத்துக்கு இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா வாய்ப்புகள், ஸ்கோப் அதிகமாகுங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல் ஜென்ரலாகவே இவங்களோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 124 ரூபா. புக் சைஸ் பாருங்கள் 486 இருக்குது. பட் இந்த கேஸில் ஒன்று நீங்கள் கவனிக்கிறீங்களா, இவங்களோட பிஇ இப்போ இருக்கிறது 6.5 தான் இருக்குது. பட் இவங்களோட ஆவரேஜ் பிஇ 11 இருக்க வேண்டிய பிஇ வார் பேனிக்னால இப்போ குறைஞ்சிருக்கு. பட் இதுக்கு பின்னாடி எத்தனை நாள் இருக்குங்கிறது நிறைய பேர் கான்சியஸாக கவனிக்காமல் இருக்கிறது ஒரு பாயிண்ட். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் வந்து சைக்கிளிக்கில் தான் இருக்குமே தவிர கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் சைக்கிளிக்கோ கன்சிஸ்டண்ட்டோ லாங் டேர்ம் 10 இயருக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றிலாம் கவலையே பட தேவையில்லை. தாராளமாக இதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மூணாவது கம்பெனி ப்ளூ ஸ்டார் லிமிடெட் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பிராண்டட் கம்பெனி, ஏசி மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோம் அப்ளையன்ஸ்ல லாஸ்ட் 3 இயர்க்கான சார்ட் வைக்கிற 1528 ரூபா இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் 3 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120% உங்களுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு. அதோட கூட 5 வருஷம் சார்ட் வைக்கிற இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 230% வரைக்கும் உங்களுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வார் பேனிக் இவ்வளோ பொசிஷனில் இருந்து கூட இதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா ஓவராக இது வளர்ந்தது உண்மை. ஓவராக வளர்ந்ததுனால இப்போ கரெக்ஷன் எடுத்துருக்கு. அதனால தான் இப்போ நம்ம இதை ஏன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இவங்க ஏர்னிங் பர் ஷேர் 24 rupees. அவுட் ஆஃப் த புக் சைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா சம்திங் தான் இருக்குது. 24 rupees அப்படிங்கிறது மோர் தென் 17% ROI வருது. இப்போ இந்த கேஸில் நீங்கள் கவனிக்க வேணும்னா இவங்களோட ஆவரேஜ் பிஇ 52. எவ்வளோ ஆவரேஜ் பிஇ 52. இப்போ உங்களுக்கு அது கிடைக்கிறது 63.4% இருக்குது இந்த பிஇ. பட் இதை நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் என்னென்னா இந்த மார்ச் ஏப்ரலில் பொதுவாகவே வந்து என்ன ஆகும், பிஇ வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதர் தன் தட் ஏதோ சில காரணங்கள்னால இது அதிகமாக இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? எக்ஸாக்ட்லி காப்பரும் இதுக்குள்ளே மிக்ஸாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் காப்பர், மெட்டல் இதெல்லாமே காலத்துக்கு காலம் மாறும்பொழுது, ப்ரைஸ் மாறும்பொழுது இந்த கம்பெனியோட பிஇயும் ரீரேட் ஆகிடும். ஏசிங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அதில் ப்ளூ ஸ்டார் மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிங்கள்லாம் கூட வந்து இவங்களோட பெரிய பிராண்டோட போட்டி போடுறாங்க, உண்மைதான். பட் ஸ்டில்
மார்க்கெட்டில் இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, இவங்களுக்கும் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. பட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எப்பவுமே வந்து வருஷம் பூரா நடக்காது. அது ஒரு சீசனலாக நடக்கும், சைக்கிளிக்கலாக நடக்கும். அது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் இயர் ஆன் இயர் க்ரோத்தில் உங்களுக்கு வந்துடும். பட் குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சேல்ஸ் காட்டும். பட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஜென்யூனான இதுவாக இருக்கும். ஏசி மோரோவர் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு காலம் ரேட் வந்து ஏறிக்கிட்டே தான் வருது. இப்போ காப்பரை சொல்லவே வேணாம், 3 மடங்கு ரேட் ஏறி இருக்கு போன ஒரு வருஷத்தில் மட்டுமே. அதெல்லாமே ஒரு ப்ளஸ் இந்த கம்பெனியை. நீங்கள் டேரெக்டாக காப்பர் கமாடிட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ நாலாவது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது HDFC பேங்க். நிறைய பிரச்சனை, ப்ராப்ளம் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 750 ரூபாய்க்கு வந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா இது கிட்டத்தட்ட போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரைஸுக்கு இன்னைக்கு வந்தாச்சு, ஒரு ரீசன். ரெண்டாவது, லாஸ்ட் 3 இயர் வச்சு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேர் பிரைஸில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ், இதுக்கு முன்னாடி காலங்களில் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ், நல்ல க்ரோத் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கம்பெனியோட ஆவரேஜ் PE 20, நான் சொல்கிறேன் கம்மியாக சொல்கிறேன் 20 இருந்தது. அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? 14.93, அதாவது 15 கிட்ட கிடைக்குது. இது ரைட் டைம் டு பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வை நாட்? ஏன்னா லாஸ்ட்டு இவ்வளோ ப்ராப்ளம் அமலத்துமில் இருக்கும்போது கூட எங்களோட ROI பார்த்தீங்கன்னா மோர் தென் 13% இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறவங்க இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி பாருங்க, இவங்க கிட்டத்தட்ட 17, அரௌண்ட் 16 to 17 வந்துருவாங்க ROI. அப்போ ROI 16 to 17 வந்துட்டாங்கன்னா இவங்க PEலாம் 20க்கு மேலே போயிடும். அது வருமா வராதாங்க சந்தேகத்தோட இது மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ எனிவே உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். கன்சிடர் பண்ணுறதும் பண்ணாததும் யாருடைய விருப்பம்? உங்களோட விருப்பம். பட் இவங்களோட கான்செப்ட் நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்க ப்ராப்ளம்லாம் HDFC பற்றி தேவையான அளவுக்கு நம்ம அலசிட்டோம். மீண்டும் மீண்டும் அலசத்தில் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இட் இஸ் அண்டர் தி கன்சிடர் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் நவ் அண்டர் தி கன்சிடரேஷன் ஸ்டேஜ் தான். அடுத்தது எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஸ்டேட் பேங்க். இதெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? பட் இப்போ இது கன்சிடரேஷன் ஸ்டேஜா அப்படின்னா வை நாட் அப்படின்னு. ஏன்னா 2021 நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 250 ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ். 250 ரூபாயிலேருந்து இன்னைக்கு 1000 ரூபாய் தாண்டிச்சு, 1200 வரைக்குமே போச்சு. பட் இந்த வார் பேனிக் சூழ்நிலையில் கூட இன்னைக்கு எவ்வளோக்கு நிற்கிது? 1000 ருபீஸில் நிற்கிது. லாஸ்ட் 3 இயர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 93% க்ரோத். அதாவது ஆஃப்டர் த வார் பேனிக் இஷ்யூ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்லட்ஜ் விழுந்து கூட 93% உங்களுக்கு லேண்ட் ஆயிருக்கு. அதோட நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்கள், லாஸ்ட் 5 இயர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 177% க்ரோத் இருக்குது. ஒருவேளை இந்த வார் வராமல் இருந்திருந்தால் கதையே வேறு. பட் வராதுன்னு சொல்ல முடியாது, மார்க்கெட்னு எல்லாமே வரதான் செய்யும் இல்லையா? ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ப்ரைவேட் பேங்க்கு, ஒரு ICICI, HDFC மாதிரியான கம்பெனிக்கெல்லாம் பயங்கர ஹைப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி பயங்கர ஹைப் கொடுக்குற இடத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த கம்பெனியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதுவும் PSU செக்டாரில் உங்களுக்கு குரோத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிற ஒரு கம்பெனினா நீங்கள் ஸ்டேட் பேங்க்கை வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டாக்காக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் இல்லையா? ரைட். இந்த கம்பெனியில் உங்களுக்கு ஆவரேஜ் PEன்னு பார்த்தீங்கன்னா 11, பட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 10.87 தான் இவங்களோட PE இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, இதை வாங்கலாமா வேணாமான்றது. இவங்க புக் சைஸ் 600 ரூபாய், இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 93 ரூபா. அப்படி பார்த்தா கூட 14, ஒரு PSU செக்டார்லேயே உங்களுக்கு 14 to 15% உங்களால் ROI எடுக்க முடியும்னா பாயிண்ட் தட் யூ நீட் டு கன்சிடர் இன்டு யுவர் போர்ட்ஃபோலியோ. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இது PSU செக்டார்னு அடிக்கடி சொல்லுவாங்க, கவர்மெண்ட் பாலிசி மாறும்போது மாறும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்டேட் பேங்க் இஸ் an independent body, it's an அட்டானமஸ்ங்கிற வார்த்தையை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். இது வந்து செப்பரேட் பாடி. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட டைரக்ட் இன்டர்வென்ஷன்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் கேன் பி அ மேஜர் ஸ்டேக் ஹோல்டர், அவ்வளோதானே தவிர இதில் உண்மையிலே உங்களுக்கு இங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் தான் இந்த கம்பெனியோடைய எல்லா டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்குக்கு ஈக்குவலாக எல்லா சர்வீசஸும் பார்க்கலாம். இன்னைக்கு பல எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கோங்க, எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற, இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிலாம் மினிமம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருப்பாங்க வித் 0 இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் பேங்க் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும், 0 டெப்ட், அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வாரம் நான் உங்களுக்கு கன்சிடர் ஃபைலில் 5 கம்பெனி சொல்லியிருக்கேன். அதாவது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி HDFC NTPC பார்க்கலாம். அடுத்தது க்ரோத் அப்படின்னா யாரெல்லாம் பார்க்கலாம்னா SBI அண்ட் ப்ளூ ஸ்டாரை பார்க்கலாம். அடுத்தது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட், நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்னா எக்ஸாக்ட்லி பேரி, EID அதை எடுத்துக்கலாம் இல்லை? ரைட். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனிவே நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் நான் வந்து க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டேன். ஒருவேளை ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறதோட என்ன பண்ணலாம், நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க இல்லையா? எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.